அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே உளுந்தை ஊற வச்சு எடுத்திருக்கேன். அரை மணி நேரம் இல்லைன்னா 1 மணி நேரம் ஊற வச்சுக்கிட்டா போதும். உளுந்து சீக்கிரமே உளுந்து ஊறிடும். இப்போ அரைக்கிறதுக்கு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். தண்ணியே இல்லாமல் தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். நம்ம டீ குடிக்கிற டம்ளரில் 1 டம்ளர் உளுந்து தான் இது. 4 பேர் இருக்கிற ஒரு ஃபேமிலிக்கு கரெக்டாக இருக்கும் டீ டம்ளரில் 1 டம்ளர் உளுந்து போடுறது. அப்படியே அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்து வச்சு மறுநாள் கூட செஞ்சுக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் குருமிளகு. மிளகுல இருக்க காரமே போதுன்னா கூட நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்க தேவையில்லை, வெறும் மிளகு மட்டும் கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லித்தழை. இதை தண்ணி ஊற்றாமல் நல்லா கெட்டியாக வலுவலுப்பாக அரைச்சிக்கலாம். அப்படியே தண்ணி ஊற்றாமல் அரைக்க முடியாது அப்படின்னா லைட்டாக தண்ணியை தெளித்து அரைச்சிக்கோங்க. இப்போ இதை அரைச்சிடலாம். இது போல் தண்ணி ஊற்றாமல் அரைச்சாச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். கொஞ்சம் சோடா உப்பு, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு. பச்சரிசி மாவு போட்டோம்னா நல்ல மொறுமொறுப்பு கிடைக்கும், அதுக்காக தான். அப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். தேவையான உப்பு. அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இப்போ பிசைஞ்சிக்கலாம். வெங்காயத்தை இது போல் நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. இதை வடை மாதிரி நம்ம போடலை, பக்கோடா மாதிரி போட போகிறோம். அதுக்காக தான் நான் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாத்தையுமே கலந்து வச்சாச்சு. கலக்கிறதுக்கு முன்னாடியே நான் எண்ணெய் காய வச்சுருந்தேன். இப்போ இதை பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. இப்போ மாவு எடுத்து பக்கோடா போடுற மாதிரி போட்டுக்கோங்க. சும்மா இப்படி கையில் இப்படி எடுத்து கூட இப்படி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நான் மிளகு, மல்லித்தழை, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சியெல்லாம் எதுக்காக நான் போட்டு ஒன்றாவே அரைச்சிட்டேன்னா, நம்ம பார்த்திங்கன்னா வீட்டில் சாப்பிட்றப்போ பச்சை மிளகாயை தனியாக எடுத்து போட்டுருவாங்க, மல்லித்தழை, கருவேப்பிலை இருந்துச்சுன்னா அதெல்லாம் தனித்தனியாக தூக்கி போட்டுருவாங்க. மிளகு எல்லாத்தையும் இப்படி மொத்தமாக அரைச்சிட்டோம்னா எதையுமே தூக்கி போடவே தேவையில்லை, அப்படியே சாப்பிட்ருவாங்க. காரமும் கரெக்டான அளவில் இருக்கும். அதனால தான் நான் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சிட்டேன். நீங்களும் இது போல் எல்லாம் ஒன்றா சேர்த்து அரைச்சி செஞ்சு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்கும், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. பக்கோடா சாப்பிட்ட மாதிரி இருக்குது. எப்பயுமே உளுந்த வடை ஒரே மாதிரி தான் சாப்பிடுவோம். இந்த மாதிரியும் நம்ம ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நல்லா 2 பக்கம் திருப்பி போட்டு நல்லா வெந்துடுச்சு. இப்போ எடுத்துடலாம். உளுந்தில் இது போல் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். உள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா உளுந்த வடை எப்போயுமே மெதுன்னு தான் இருக்கும். இது போல் குட்டி குட்டியாக போடுறப்போ இன்னும் ரொம்ப மெதுவாக இருக்கும். வெளியில் பச்சரிசியெல்லாம் போட்டதுனால வெளியில் பார்த்திங்கன்னா மொறுமொறுப்பாக இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும். நீங்களும் இது போல் உளுந்தில் எப்போயுமே ஒரே மாதிரி உளுந்த வடை செய்யாமல் இது மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.